வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. கைவினை கலைஞர்களுக்கான விருதை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் வழங்குகிறார். கடந்த 2023-24 ஆண்டில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 23 கைவினை கலைஞர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. நமது நாட்டில் கைவினை தொழில் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மற்றும் இணை அமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் குறித்த 2வது உலகளாவிய உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்ற உள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கும் இந்த உச்சிமாநாடு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வின் அறிவியல் மற்றும் நடைமுறை என்ற கருப்பொருளில் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஆகியவற்றின் சார்பில் நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2025 நாட்டின் பல்வேறு மையங்களில் நேற்று தொடங்கியது. அந்த வகையில் புதுச்சேரி அரியூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறும் இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 120 மாணவர்கள் மற்றும் 20 பேராசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் காலாப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, ஷாஷன் நிறுவனம், நவோதயா வித்யாலயா பள்ளி, சட்டக்கல்லூரி, பெரிய காலாப்பட்டு, புதுச்சேரி பல்கலைக்கழக ஊழியர்கள் குடியிருப்பு, பாண்டிச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கருவடிக்குப்பம், சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, விசி குடியிருப்பு, MSME தொழில்நுட்ப மையம், புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சார வளாகம், கனகசெட்டிக்குளம், உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.